ஸோ இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால இதை கம்ப்ளீட்டா நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா எப்படி ஓரளவு அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ ஈவன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸே வாங்கினோம்னா அதை கம்ப்ளீட்டா நல்லாவே வாஷ் பண்ணிடணும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றாங்க, ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல போச்சுன்னா தொந்தரவு வரும். ஸோ அதுக்காக நம்ம எப்பயுமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறப்ப அதை கம்ப்ளீட்டா நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா அந்த ரூம்ல ஃப்ரெஷ்னஸ், ஏர் ஃப்ரெஷ்னஸ் ஆகட்டும், இல்ல கார்ல அந்த ஏர் ஸ்ப்ரே ஃப்ரெஷ்னஸ் இதெல்லாம் யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இது தவிர்த்து நம்ம எப்பயுமே பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோம்னா ஒரு 2 times அதை பத்தி நம்ம திங்க் பண்ணணும். என்னன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறோம்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு கிளாஸ் பாட்டில்ஸோ இல்ல சில்வர் பாட்டில்ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஈவன் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ்ல ஃபுட்டை ஸ்டோர் பண்றதா இருந்தா கூட பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அவாய்ட் பண்ணலாம். டேக் அவே ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதுலயே முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும், பிளாஸ்டிக்ஸோ இல்லைன்னா ஃபாயில் கவர்ஸ் இதெல்லாம் இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம கடையில போறப்பையும் ஆல்ரெடி கேன்ட் ஃபுட்டு, பேக் பண்ண ஃபுட்ஸ் வாங்குறதையும் ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் ராப்பிங்ஸ், கிளிங் ராப் போட்டு வச்சிருந்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொஞ்சம் நம்ம வாங்காம இருந்தோம்னாலே ஓரளவுக்கு நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னாலும் அதுல வந்து கொஞ்சம் அந்த லேபிள் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த BPA, பாராபன் இதெல்லாம் வந்து அதுல எப்படி இருக்கா அப்படிங்கிற அந்த கெமிக்கல்ஸ் ஓரளவுக்காவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ PPA ஃப்ரீ, பாராஃபின் ஃப்ரீன்னு இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோ இல்ல இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்க ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து பயன்படுத்துறது மூலமா இந்த கெமிக்கலோட எக்ஸ்போஷர் ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்கொள்ள முடியும். ஈவன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லயுமே வந்து இப்போ மாய்ஸ்சரைசருக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு கோகனட் ஆயிலோ இல்ல ஆலோவேராவோ ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சோப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹேண்ட்மேடு சோப்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்றது மூலமா ரொம்ப அதிக அளவு நம்ம இந்த கெமிக்கலுக்கு எக்ஸ்போஷர் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்றது மூலமா நம்ம கொஞ்சம் டே டு டே ஆக்டிவிட்டியில ரொம்ப இந்த கெமிக்கல்ஸோட எக்ஸ்போஷர் அதிகம் இல்லாம நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். கொஞ்சம் அது மூலமா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலையும் கொண்டு வர முடியும். தேங்க்யூ.